ஆனா இவருக்கு கவனிங்க, இவருக்கு என்ன பாரம்? என்ன யாரை பற்றிய பாரம்? 4வது வரி, 4வது வரி, யாரை பற்றி? யாரை பற்றி? இருப்பது எங்கே? அரண்மனை. ஆனா பாரப்படுவது சிறையில் இருக்கிற மனிதர்களை, 140 கோடி மக்களை குறித்த ஒரு பாரம். சொல்லுங்க, சிறை இருப்பு. 2வது எருசலேம். கரங்களை சொல்லுங்க, தேவனே என்ன இந்த நிலைக்கு எனக்கு கொண்டு வந்துட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. நம்ம காலம் முடிய போகுது, நம்ம காலம். ஆனா என் காலம் முடிந்தாலும் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு பாரத்தை கதை கொடுத்திருக்கிறேன். அப்படி சொல்ல மாட்டீங்களா? நம்ம கதை முடியும், ஆனா இன்னொரு கதை ஆரம்பிக்கும். ஆனா அந்த கதைக்கு நாம் தான் கதாநாயகனா இருக்கணும், நாம் தான் தொடக்கமா இருக்கணும், நாம் தான் ஆரம்பமா இருக்கணும். அப்படி உங்களதான் சொல்றேன். நல்லா வேலை செய்றீங்க, செழிப்பா இருக்கிறீங்க. ஆனா அதே பாரம், அதே வேதனை, அதே கண்ணீர். சொல்லுங்க, இப்படிப்பட்ட சொல்லுங்க எல்லாரும். நான் சொல்ல வந்த வார்த்தை, தரிசனம் பெற்றவனுக்கு பாடுகள் உண்டு. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இருக்குமா இருக்காதா? யாருக்கு பாடுகள் இல்லை? யாருக்கு பாடுகள் இல்லை? எனவே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சத்தமா. 4ஆம் வசனம், 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்ட போது அழுதேன், துக்கித்தேன், உபவாசித்தேன், மன்றாடி தேவனை. நல்லா கவனிக்கணும், அந்த முதல் வசனத்தோட கனெக்ட் பண்ணி படிக்கணும். முதல் வசனத்தோட இல்லைங்க. அழுக வருமா? அழுக வருமான்னு கேட்டேன். உபவாசம் வருமான்னு கேட்டேன். கண்ணீர் வருமான்னு கேட்டேன். பாரம் வருமான்னு கேட்டேன். அடுத்த கொடுத்து என்ன வருமான்னு கேட்டேன். under the fan on the sofa. யோசிக்கிறது என்ன இல்ல? சொல்லு விளக்குதா? ஒரு லெவலுக்கு போயிட்ட பிறகு யோசிக்கிறதுக்கு யாரை பற்றி? முதல் வசனம் யாரை பற்றி? இல்ல யாரை பற்றி? 2ஆம் வசனம் முதல் வார்த்தை. 2ஆம் வசனம் முதல் வார்த்தை. யார் சகோதரர்? அடுத்த வீட்டுக்காரங்களா? யாரை பற்றிய பாரம்? ஆமென். சொல்ல மாட்டீங்களா? உங்க பக்கத்து வீடு, உங்க எதிர் வீடு, அந்த வீடு, உள்ளகிற வீடு. ஏன் தெரியுமா? ஐ அம் செட்டில்ட். நான் சுகமானே, நான் சுகமானே. இதுக்கு அடுத்தவர்களை சுகப்படுத்த, அடுத்தவர்களுக்கு ஊழியம் செய்ய, அடுத்தவர்களை ஆதாயம் பண்ண, அடுத்தவர்களை உயர்த்த. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலையில நீங்க நம்பர் 1 இருந்தீங்கன்னா நம்பர் 2 வாய்ப்பு சாத்தியமா? நம்பர் 1 நீங்க இருந்தீங்கன்னா நம்பர் 2க்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்டேன். சத்தமா. உங்களுக்கே நாளைக்கு உங்க அமெரிக்காவுக்கு போற வாய்ப்பு உங்க பிள்ளைங்க கூப்பிடுது. அமெரிக்காவா எஸ்பி கோயிலா? அப்படியா? சத்தியமாக, உண்மையாக, நிச்சயமாக? ஒரு 100 ஆண்டு கால வாழ்க்கை, நோய் நொடி இல்லாமல் வளர்க. உங்க சந்ததி பேசப்படும். தலைமுறை தலைமுறை அவங்க சந்ததி கர்த்தரை சேவிக்கும். ஏன் தெரியுமா? சின்ன சின்ன தியாகங்களை கூட கர்த்தர் ரெக்கார்ட் பண்றாரு. உங்களுக்கு யூஸ் இருக்காங்களையா? சூப்பர். ஒரு வசனம் சொல்றேன். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், 87:6. கடைசி சொற்றோட சொல்லுங்க, தொகையிடுவா. ஏன் நீ பைபிள் பார்க்க வேணாம், இதை பாருங்க. சொல்லுங்க, தொகையிடுவா. சத்தமா சொல்லுங்க, தொகையிடுவா. ஐயா உங்களுக்கு தான். உங்க சின்ன தியாகத்தை யார் பாராட்டுறாங்க இல்லையோ, God records. In English, God record and God register. சொல்லுங்க, தொகையிடுகிறார். உங்க உழைப்பை, உங்க ஜெபத்தை, உங்க தியாகத்தை, உங்க காணிக்கையை, ஆண்டவருக்காக செலுத்துகிற வியர்வையை. ரைட். இப்ப 2வது சொல்ல போறேன். கவனிங்க. சாரி, சங்கீது நெகேமியா. அழுதான், புலம்பினான், உட்கார்ந்தான், துக்கித்தான். என்ன பாருங்க எல்லாரும். சொல்லுங்க, துக்கித்தான். சத்தமா போடுங்க. சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. தேவன் தேடுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் சொல்லுங்க, தேவன் அசைக்கும் போது பாரம் வரும், கண்ணீர் வரும், உபவாசம் வரும், மன்றாட்டு வரும், தேவனை நோக்கி பார்க்கிற நிலைகள் வரும். சொல்ல புரியுங்களா? எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபிள் சோன் வந்துட்டோம்.
ஐயா ஒரு ஒரு வசதியான நிலைக்கு வந்துட்டோம். வந்துட்டீங்களா இல்லைங்களா? வசதி நிலைக்கு வந்துட்டோம். இப்ப அந்த வசதியை விட்டுட்டு இறங்கி வருவீங்களா? என்ன பாருங்க, உலகத்துல பாடம் சொல்லி கொடுத்து பரீட்சை வைக்கிறாங்க. இயேசுநாதர் பரீட்சை வச்சுதான் பாடம் சொல்லி தருவார். சொல்லுங்க, இது வருமா? இது வருமா? அழுகை வருமா? துக்கம் வருமா? உபவாசம் வருமா? என்னங்க, டேபிள் நிறைய பிரியாணி, சிக்கன் 65, பர்கரு, என்னங்க ஃபிஷ் ஃபிங்கர், எப்படி வரும்? நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜெபத்தை உபவாசத்தை நல்ல கவனிங்க. நம்ம உபவாசத்துக்கு அன்னைக்குதான் விசுவாசி பிரியாணி எடுத்து வரோம். அன்னைக்கு சிக்கன் 65 செஞ்சு கொண்டு வரோம். நாக்குல என்ன ஊறுது? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், எல்லாவற்றையும் அவருக்கு என் நிலைமை தெரியும். அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். சரி மகளே, அவர் நம்மள ஆண்டு போஸ்ட்போன் பண்ணிடுவார். உனக்கு கேட்கிறேன், நம்மளை விட்ட வேற ஆளுக்கு ஒரு வேற ஆள் இல்லையா? நம்மளை விட்ட அவருக்கு வேற ஆள் இல்லையான்னு கேட்டேன். ஹலோ, 1 கோடி ஸ்டீவன் தேவகுமார் இருக்கிறாங்க, 1 கோடி ஞானப்பிரகாசம் இருக்கிறாங்க. அவருக்கு தேவை இந்த ஞானப்பிரகாசம் தான். அவர் சொல்ல மாட்டீங்களா? 1 கோடி ஸ்டீவன் தேவகுமார் இருக்கிறாங்க, அவருக்கு தேவை இந்த ஸ்டீவன் தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க கலாமிட்டிஸ், சொல்லுங்க கலாமிட்டிஸ், சொல்லுங்க. துயரம் உண்டு, துக்கம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனை உண்டு. 5-1 5-1 5-1 சீக்கிரமாக 5-1 5-1 ஹலோ, எதை விட்டு எதுல வந்தாரு? இப்போ அதை விட்டுட்டு இங்க வந்தா ஒரே பிரச்சனை. என்னங்க? பெரிய கூக்குரல். எங்க நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்படி சொல்லிட்டா உங்களுக்கு புரியும். அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு ஊழியம் செய்ய வந்தாரு. ஆன்மீகவாதிகள் போராட்டம், அரசியல்வாதிகள் போராட்டம், ஊழியக்காரருடைய போராட்டம். சன்பல்லா தொபியா என்பது அரசியல்வாதிகள், தொபியாள் என்பது ஆன்மீகவாதிகள். ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அவனை பிசாசு தாக்குறான். படிக்கட்டுமா? எல்லாம் படிங்க வசனத்தை. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 6:14 இது சொல்லுங்க. 6:11 ஹலோ, எந்த நிலைக்கு வந்தா இந்த என்ன வரும் சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பயணத்துக்கு முன்னால. தரிசனம் பெற்றவனுக்கு பாடுகள் உண்டு. எல்லாம் சொல்லுங்க. தரிசனம் பெற்றவனுக்கு பாடுகளே இல்லை, இல்லை, பிரச்சனையே இல்லை, தரிசனமே இல்லை. இதுதான் என்னுடைய சேனல் தலைப்பு. சொல்லுங்க, தரிசனம் பெற்றவனுக்கு போராட்டங்கள் உண்டு. நான் அரண்மனை விரும்புகிறேன், தேவன் என்னுடைய கண்ணீரை விரும்புகிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? வசந்த போட்டாரு. சொல்லுங்க, தமிழ படிங்க. நான் ஓடி போவேனோ, கவனிக்கணும். எவ்வளவு பெரிய வாழ்க்கை இல்ல அரண்மனை வாழ்க்கை. இப்போ எதுக்கு பாதுகாப்பு இல்லை? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இதுதான் வாழ்க்கை, இதுதான் மேன்மை, இதுதான் உயர்வு. தமிழ் விளங்குது எல்லாருக்கும். அரண்மனை வாழ்க்கையிலிருந்து இப்ப என்ன வாழ்க்கை? இப்போ மனைவி என்ன சொல்லும்? ஒழுங்கா சொன்னையா நீ, அதை விட்டுறாத. இப்ப விட்டுட்டு வந்துட்ட, அம்மா பேச்ச கேட்டு எவனோ சொன்னா கேட்டு வந்துட்ட. இப்ப சோத்துக்கே வழி இல்லை. சொல்லுங்க, சோத்துக்கு வழி இல்லை, அதை விட மேலான ஒன்று கர்த்தர் வழி வகுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு இழந்த யாரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டதே கிடையாது. என்னோட 53 ஆண்டுகால அனுபவம், என்னை விட ஐயாவுக்கு அனுபவம் உண்டு. சொல்லுங்க, ஓடி போக மாட்டேன். சொல்லுங்க, ஓடி போக மாட்டேன். சத்தமா அரசியல்வாதிகள் போராட்டம், 12 அரசியல்வாதிகள் போராட்டம். என்னங்க? ஹலோ, இது உலகத்தின் சர்டிபிகேட். தம்பி தான் சொல்றேன். தம்பி, யார் பேச்சும் கேட்காத. தேவன் அனுப்பியிருக்கிறார். தேவன் உன்னை சத்தமா, தேவன் அவனை. இது என்ன அநியாயமா இல்ல? யார் சொல்றது? உலகம் சொல்லுது. என்ன சொல்லுங்க? உலகம் சொல்லுவது, உறவுகள் சொல்லுவது, உணர்ச்சி சொல்வது உண்மை அல்ல. கர்த்தர் சொல்வதுதான் உண்மை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. உலகம் சொல்லுவது வாயை திறந்து, உறவுகள் சொல்லுவது
உணர்ச்சி சொல்லுவது உண்மை அல்ல, தேவன் சொல்லுவதுதான் உண்மை. என்ன சொல்லுங்க? இது சொல்வதுதான் உண்மைன்னு சொல்லுங்க. உணர்ச்சிகள் சொல்லுவது, உறவுகள் சொல்லுவது, உலகம் சொல்லுவது உண்மை அல்ல, இதான் உண்மை. என் மனைவி சொல்லுவது, உறவுகள் சொல்லுவது, உலகம் சொல்லுவது உண்மை அல்ல. சொல்லுங்க, இதான் உண்மை. ஆனா இதை நம்பல, அதான் நம்புறோம். எதை நம்புறோம்? உணர்ச்சியை நம்புறோம், உலகத்தை நம்புறோம், உறவுகளை நம்புறோம். மாமனார் மாமியாரை நம்புறீங்க, ஆனா கர்த்தரை நம்ப மாட்டேன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? நம்பாதீங்க. இவரை தவிர வேற யாருமே நம்பாதீங்க. எந்த மனுஷனும் பொய்யன், எந்த மாமனாரை சார்ந்து ஊழியம் பண்ணினா வளரவே முடியாது. கர்த்தரை சார்ந்து ஊழியம் பண்ணாதான் வளருவீங்க. நீங்க நிறைய பேர் எங்க ஊழியம் பண்ணா தெரியுமா? மாமியார் இருக்கிற இடமா பார்த்து ஊழியம் பண்றான். இவன் போனவன அந்த மாதிரி செத்துருது. அவனை சாவடிச்சது இவன் தான். உண்மையா பொய்யா? என்ன எங்க கதெல்லாம் சொல்றீங்களா? ரைட். அடுத்த ஒரு வார்த்தை 12 வசனம், 12, 6-12. தேவன் அவனை, ஹலோ சொல்லுங்க, எனக்கு யாரும் சர்வீஸ் கொடுக்க வேண்டாம், எனக்கு கர்த்தர் கொடுத்தா போதும். எனக்கு இன்னைக்கு வாழ்த்துகிற உலக நாளைக்கு உங்களுக்கு தூற்றும். சன்பல்லாத்தும் இவங்க 2 பேருமே கவர்னர் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமின் கவர்னர் 2 பேருமே. ஐயா கவர்னருக்கு இருக்கியா கூலி? அப்ப அன்னைக்கே கவர்னர்லாம் கூலி லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஐயா ஐயா புரியுதா? கவர்னரே கூலி வாங்கியிருக்கிறார். சன்பல்லாத்தும் தோபியா அவங்க கூலி வாங்கினாங்க. ஒரு அலுவலியா சொல்ற ஒரு அம்மா கூட கூலி வாங்கியிருக்குது. ரைட். அடுத்து 12ஆம் வசனம். அப்புறம் 14ஆம் வசனத்துல 3வது வரி, 14ஆம் வசனத்துல 3வது வரி. அப்ப பாருங்க, அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறான், ஆன்மீகவாதியும். என்ன பாக்குறீங்களா? அரசியல்வாதியுடைய எதிர்ப்பை சமாளிக்கலாம். நீங்க யார் எதிர்ப்பு? அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐயா புரியுதுங்களா? யாரு பயப்படுவீங்க? அரசியல்வாதிக்கா தீர்க்கதரிசிக்கா? ஒண்ணுமே புரியல. சில பேர் அரசியல்வாதிக்கு, சில பேரு இவரு 2மே. நல்லா கவனிச்சீங்களா? எந்த வாழ்க்கையிலிருந்து எந்த வாழ்க்கை சொல்லுங்க? பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, ஆனாலும் தேவனுடைய தயவு உண்டு. சொல்லுங்க, தேவனுடைய தயவு உண்டு, தேவனுடைய தயவு உண்டு. எல்லா கரங்களும் சொல்லுங்க, தேவனுடைய தயவு உண்டு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 5ஆம் வசனம், 5ஆம் வசனம். இது ஜெபமா பாடலாம்? இது ஜெபமா பாடலாம் கேட்டு, இது துதி. பயங்கரமான தேவனே, புரியல? ஏத்துக்கிறீங்களா? இட் இஸ் நாட் a prayer, it is a praise. அந்த நேரத்துல கூட பாட்டு வருது. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், இப்படிதான் சொல்லி ஜெபம் பண்றோம் நம்ம டெய்லி. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லி ஜெபம் பண்றீங்களா டெய்லி? கடைசி வார்த்தை சொல்லுவீங்க, கடைசி வார்த்தை சொல்லுவீங்க, ஆனா முதல் வார்த்தை எல்லாம் ஏன் சொல்லு விளங்குதையா? ஏன் பெரியவங்க, நீங்க எப்படி சொல்லி ஜெபம் பண்றீங்களா டெய்லி? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். ஜெபமா பாட்டா? இது என்னது? இது என்னது? அப்ப கூட இது வருது, அழுகை வருது, துதி வருது, கண்ணீர் வருது, உபவாசம் வருது, நிந்தை வருது, போராட்டம் வருது. ஆனா என்ன வருது? சொல்லுங்க, பாடுவேன் சொல்லுங்க, சொல்லுங்க, வாசிப்பேன். இது புரியுது? இது பாடலா ஜெபமா? சூப்பர். எதிர் மத்தியில் சிறையிருப்பு, அழுகை, உபவாசம். இதான் தேவன் தேடும் மனிதன். தேவன் யாரை தேடுகிறார்? துதிக்கும் மனிதனை தேடுகிறார். சொல்லுங்க, துதிக்கும் மனிதன். சொல்லுங்க, 4 கால் சொல்லுங்க. மேன் ஆஃப் பிரைசிங், துதிக்கும் மனிதன், ஜெபிக்கும் மனிதன். இது ஜெபம், இது ஜெபம், இது ஜெபம்.
இது ஜெபம். இது ஜெபம். 4 கடைசி வார்த்தை. 4 கடைசி வார்த்தை. பரலோகத்தின் தேவனை. ஐயா அதெல்லாம் ஜெபம் பண்ண முடியுமா ஐயா? புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஊழியத்துக்கு அழைப்பே இல்லை, நீங்க வாசிக்கலாம் தப்பு வாசிக்கிறீங்க. புரியவே இல்லை தம்பி. நீ தப்தபாசனம் போடுற, நீ தப்தபா வாசிக்கிற, தப்தபா பாடுற, அடுத்த வாசிப்பீங்களா? புரியல? சொல்லுங்க. வாசிப்பேன், வாசிப்பேன். உலகத்தின் மதிப்பீடு, உலகத்தின் பாராட்டு, உலகத்து பொருள் தேவையில்லை, அவருக்காக வாசிக்கிற. நீ கேட்டா கேளு, கேட்க மாட்டா போயா? ஆமென். சொல்லுங்களா தம்பி? சொல்லிட்டியா? தான் கேள்வி எடுத்து போயிட்டே இருக்கு. ஆமென். அவ்வளவுதான். சொல்லுங்க. தேவனை நோக்கி சொல்லுங்க. பிரைஸ் பிரே. யாரை தேவன் தேடுறாரு? 3வது பெர்சிவியரன்ஸ், அதாவது விடாப்பிடியான ஒன்று. சொல்லுங்க. விடாப்பிடியான ஒன்று. சொல்லுங்க. விடாப்பிடியான ஒன்று. சத்தமா சொல்லுங்க. விடாப்பிடியான ஒன்று. அதை போடுறது விடாப்பிடியான ஒன்று. இப்போதும் அவசரம் கடிக்க கேளுங்க. இப்போதும் 4:1 4:1 நாங்கள் அவலத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கடம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? எல்லாம் சொல்லுங்க. யார் என்ன அற்பமா நினைச்சாலும் என்னை அழைத்த தேவன் பெரியாளர் நினைக்கிறேன். நம்பி புரியுதா உங்களுக்கு? உங்களை இந்த சபையார் அற்பமா என்னலாம், ஆனா கர்த்தர் உங்களை பெரியாளர் நினைக்கிறேன். சொல்லுங்க. விட மாட்டேன். சத்தமா சொல்ல விட மாட்டேன். கரங்களை சொல்லுங்க. விட மாட்டேன், விட மாட்டேன். அதாவது 6:2 கடைசி வார்த்தை. 6:2 கடைசி வார்த்தை. தம்பி நீங்க தான், 2 பேருக்கு தான். 6:2 கடைசி வார்த்தை. அவர்களோ என்றால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் என்ன பண்றேன்? வேலையை விட மாட்டேன், வேலையை விட மாட்டேன். 6:4 6:3 வேலையை. ஆமீன். சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும். விட மாட்டேன், விட மாட்டேன். வயசாயிடுச்சு. சொல்லுங்க. வயசாயிடுச்சு, விட மாட்டேன். கண்ணு தெரியல, முழங்கால் போட முடியல, பல்லு இல்ல, காது கேட்கல, ஆனாலும் ஆமென். பிள்ளைங்க சொல்லும், அங்க விழுந்துருவேன், இங்க விழுந்துருவானே. என்ன அப்படி பாக்குறீங்க? என்னை பத்தி சொல்லிருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? கடந்த வாரம் முழுக்க ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து -7 அயர்லாந்துல ரொம்ப குளிர். நான் சொல்லல, நீ போ, அப்புறம் வந்து படுத்துக்க, உன்னை யாரு பாப்பா? எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து. யாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரியா பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரியா பேசினாங்களோ எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என்ன தெரியுமா? இன்னொன்னு ஒரு நிமிஷம் சொல்ல விரும்புறேன். இன்னொரு நிமிஷம் எல்லாம் பாருங்க. சொல்லுங்க. அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, மொட்டை கடிதாசி. எல்லாம் போட்டுக்கிறீங்களா? அது மாதிரி போட்டுக்கிறீங்களா? நீங்க எல்லாம் போட்டுக்கிறீங்களா? மொட்டை கடிதாசியா? படிச்சு பாருங்க. 6:5 6:5 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெகேமியாவுக்கு என்ன வந்துச்சு? எத்தனாவது தரம்? ஒரு தடவை வந்தாலே சோர்ந்து போயிடும் ஐயா. 5 தடவை வந்தா என்ன ஆயிடும்? புரியுது உங்களுக்கு? ஊழியமே ஐயாவுக்கு தான். சொல்லுங்க. எத்தனை இடர் வந்தாலும் கர்த்தரையின் துணையானீர், நித்தமும் நிழலானீர். சொல்லுங்க. கடைசி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. 6:16 சொல்லுங்க. எங்கள் பகஞ்சர் எல்லாரும் கேட்டபோது, சுற்றுப்புறத்தார் கேட்டார்கள், புறஜாதியார் கேட்டார்கள், அவர் முனையற்று போறார்கள். தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். கைகூடி வர பண்ணினார். சொல்லுங்க. ஜனங்கள் கேட்டார்கள், ஜாதிகள் கேட்டார்கள். சொல்லுங்க. முனையற்று போனார்கள். தேவனால் எங்கள் காரியங்கள் கைகூடி வந்தது. கரங்களை உயர்த்தி நம்புறீங்களா?
யார் பார்ப்பாங்க ஊழியத்தை? ஜாதிகள் பார்க்கும், ஜனங்கள் பார்க்கும். ஜாதி என்றால் புற ஜாதியார், ஜனங்கள் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள். முறையற்று போவார்கள். சத்தமா சொல்லுங்க. தேவன் தேடும் மனிதன் சொல்லுங்க. ஜெபிக்கும் மனிதன், துதிக்கும் மனிதன், உறுதியான மனிதன், தேவனை அண்டிக் கொள்ளும் மனிதன். ஆரம்பத்துல சொன்னேன், அமைதியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, பாடு இல்லாத வாழ்க்கை. ஆனா இங்க வந்த பிறகு என்னது? என்ன தம்பி இருக்குதா? ஒரு சண்டே முடிச்சு ஒரு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பிரசவ வேதனை மாதிரி காரியங்களை கை கூடி வர பண்ணுகிற கருத்தை சத்தமா சொல்லுங்க. ஒரு மனிதனை தேடினேன், ஆனா யார கண்டுபிடிச்சா கடைசி ஆண்டவர். எந்த நிலையில? எந்த நிலைமை? அரண்மனை வாழ்க்கை, மேலான வாழ்க்கை. இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம ஒண்ணு இல்லாதிருந்து ஒண்ணுக்கு வந்துட்டோம். அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒண்ணு வந்துட்டு இருக்கிறார். பாடலுக்குள்ளாய் சொல்லுகிறது, என்ன நான் சொல்வேன். என்ன
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.